நம்ம 1 கப்பு மைதா மாவை பயன்படுத்தி கிறிஸ்பியான அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ள தேங்காய் பூர்ணத்தோட ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பொடியான ரவை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டுமே உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நெய் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது அதிகமான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ இந்த ஸ்வீட்டு பொரிச்சு எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசையணும். இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 உலர்ந்த திராட்சையும் 10 முந்திரி பருப்பை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து இப்போ நெய்யில் லேசாக அப்படியே வறுத்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வரும்போது இந்த ஸ்வீட் சாப்பிடல ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. தேங்காய் சேர்த்ததுமே நீங்கள் அதிக நேரம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட சர்க்கரையை சேர்த்ததுமே நீங்கள் ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தேங்காவோட சூட்லேயே உங்களுக்கு சர்க்கரை எல்லாமே லேசாக கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பூர்ணம் தயாராகிடுச்சு பாருங்கள். கரண்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணம் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்குவத்தில் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்காக சுகர் சிரப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்காக நீங்கள் சுகர் சிரப்பு தயார் பண்ணும்போது கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் எடுத்து தொட்டு பாருங்கள். சுகர் சிரப்பு கையில் தொடும்போதே நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஊற வச்சிருக்க மாவை எடுத்து நீங்கள் திறந்து பாருங்கள். கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சுகர் சிரப்பு தேங்காய் பூர்ணம்லாம் தயார் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிக அளவில் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூர்ணம் தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகர் சிரப்பும் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு நான் எடுத்திருந்த அளவு கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ இந்த மாவு எல்லாமே உள்ளங்கையில் வச்சுட்டு விரிசல் எதுவுமே விழுகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாவு தேய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி எடுத்துக்கோங்க. தேய்க்கிற இந்த சப்பாத்தி கட்டையிலையுமே லேசாக இந்த மாதிரி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் மாவு நல்லா லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மைதா மாவு நீங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரியாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பூர்ணத்துலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நடுவில் இப்படி வச்சுருங்க. பூர்ணம் நிறையா வைக்கும்போது தாங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் பூர்ணம் வச்சதுக்கப்புறம் இந்த 2 ஓரத்தையுமே எடுத்து இந்த மாதிரி மடித்து விடுங்க. இந்த மாவு ஒன்று மேலே ஒன்று இப்படி படுற மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த ஓரத்தை எல்லா பகுதியுமே இந்த மாதிரி விரலால் இப்படி அமுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த 2 ஓரத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் கை வச்சு இப்படி மாவை நல்லா லேசாகவே இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி மாவை இப்படி லேசாக அழுத்தம் கொடுத்து இப்படி அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெயில் ஒவ்வொரு ஸ்வீட்டாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே நேரமாக அதிகமாக சேர்க்காம எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் பொரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நீங்கள் ஸ்வீட்டை சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. உடனே பரட்டி விடாமல் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பரட்டி விடுங்க.
இந்த ஸ்வீட்டை நீங்கள் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். அதிகமான தீயில நீங்கள் இந்த ஸ்வீட்டை பொரிச்சு எடுத்தீங்கன்னா வெளியில் சீக்கிரமாக வெந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெய் வடித்து வெளியில் எடுத்துட்டு சூடோடு இருக்கும்போது அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் உடனே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய மைதா மாவு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்குற தேங்காய் பப்ஸ் மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் சாப்பிடல நல்லா மொறுமொறுனும், உள்ளே ஸ்டஃபிங்கோட அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் அதிக அளவில் செஞ்சுட்டு கூட ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. 1 வாரம் ஆனாலும் கிட்டே போகாது. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மைதா மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.